ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம பாடலுக்குள்ளே வரலாம். திருப்பாவை பாடல் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நீ கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏந்திய பகை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இது பல நாம போற்றிகளை பாசுரமாக பாடப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலையும் ஆண்டாள் தன் கணவனை பலவாறாக புகழ்ந்து அவருடைய வீர பராக்கிரமங்களை இங்கே விமர்சித்து கூறுகிறாள். அன்று வாமன அவதாரத்திலே விண்ணை ஒரு காலிலும் மண்ணை ஒரு காலிலும் அளந்தவன், அவனுடைய இரு திருவடிகளை நாங்கள் போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு பாடுறாங்க. இது 3வது முறையாக வாமன அவதாரத்தை போற்றுவதாக அமைந்த ஒரு பாடல். தென்னிலங்கை சென்று அன்று அரக்கர்கள் அனைவரையும் அழித்தவன் அந்த ராமபிரான், உன் ஆற்றலை நாங்கள் போற்றுகிறோம். அதே நேரத்தில் சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை எட்டி உதைக்கின்றார். எட்டி உதைச்ச உடனே அந்த சக்கரம் என்ன பண்ணுது, அப்படியே உருண்டு போய் அவன் 2ஆ பிரிஞ்சு விழுந்து போறான். அதனால உன்னுடைய புகழை நாங்கள் போற்றுகின்றோம். கன்று குட்டி வடிவத்தில் வந்து இறைவனை அழிக்க நினைத்த அந்த வச்சாசுரனை ஒரு தடியாக மாத்தினார். அதே நேரத்தில் விளாமரத்தில் கனியாக தொங்கிக் கொண்டிருக்கின்றான் கபிதாசுரன். அவனை என்ன பண்றாருன்னா இந்த தடியால அந்த கனியை அடிச்சு 2 பேரையும் ஒன்னோட ஒன்று சாகடிச்சு போட்டார். வச்சாசுரன் கண்ணுக்குட்டியா வந்தவனை தடியாகிட்டார். பழமா இருந்தாருன்னா கபிதாசுரனை அந்த தடியை வச்சு அவனை அடிச்சு 2 பேரையும் ஒரே நேரத்தில் இறைவன் காலி செய்துட்டார். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அத்தகைய இறைவனாகிய உன்னை நாங்கள் வணங்கும் பொழுது உன் வீர கழல்களை நாங்கள் போற்றுகின்றோம். வீர கழல்கள் அணிந்த அந்த திருவடிகளை நாங்கள் வணங்குகின்றோம் என்று கூறுகிறார். கோவர்தன மலையை அன்று குடையாக பிடித்து மழையிலிருந்து மக்களை காத்து அனைவரையும் காப்பாற்றிய உன்னை ஒரு அருள் குணத்தை நாங்கள் போற்றுகின்றோம். பகைவர்களை வெற்றி கொள்வதற்காகவே உன் கையில் வைத்திருக்கின்ற அந்த வேல் ஆயுதத்தை நாங்கள் போற்றுகின்றோம். வேலாயுதம் சொன்னால் அது முருகனுடைய பேர். அதனால முருகன் கையில் இருக்கிற வேல் ஆயுதம் என்று நினைக்கக்கூடாது. வேல் என்பது ஆயுதம்தான், வெல் என்பது தொழில் பெயர். அந்த தொழில் பெயரானது வேல் என்று ஆயுத பெயராக இங்கே மாறியது என்று நீங்கள் எடுத்துக்கணும். அதனால அந்த ஆயுதத்தை வைத்திருப்புகின்ற அந்த இறைவனாகிய அந்த திருமால், உன்னை நாங்கள் பலவாறாக போற்றி துதிக்கின்றோம். உன் வீரத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றோம். எதற்குனா நாங்கள் பறை கொள்வதற்காக. இன்று நாங்கள் இங்கே வந்திருப்பது உன்னிடம் இருந்து பறை கொள்வதற்காக தான். அதற்கு நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்பது இப்பாடலுடைய விளக்கமாகும். இப்போ இந்த பாடலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணையும் மண்ணையும் அளந்தவன், ஒரு கால் மண் ஒரு கால் விண் அளந்தவன் அந்த இறைவன் வாமனனாகிய அந்த திருமால். தென்னிலங்கை சென்று அசுரர்களை எல்லாம் அழித்தவன் அந்த ராமபிரான். அதனால விண்ணையும் மண்ணையும் வளர்ந்த அந்த திருவடிகளை போற்றுகின்றோம். அந்த அரக்கனை அழித்த அந்த ராமனின் ஆற்றல்களை போற்றுகிறோம். சக்கர வடிவில் வந்த அந்த சகடாசுரனையை எட்டி உதைத்து அழித்த உன்னுடைய புகழை நாங்கள் பாடுகிறோம். கட்டுக்குட்டி வடிவமாக வந்த அந்த வச்சாசுரனையும் எரிதடியாக கொண்டு அந்த விளாமரத்தில் கனியாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற கபிதாசுரனை அடித்த உன்னுடைய
கழல்கள் அணிந்த அந்த இருண்ட திருவடிகளையும் நாங்கள் போற்றுகிறோம். கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து அந்த மலையிலிருந்து மக்களை காத்த உன் அருள் குணத்தை நாங்கள் போற்றுகின்றோம். பகைவர்களை வெற்றி கொண்டு அழிக்கும்படியான உன்னுடைய வேல் ஆயுதத்தை நாங்கள் போற்றுகின்றோம். இப்படி பலவாறாக உன் வீரத்தை நாங்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றோம். எங்களுக்கு நீ நாங்கள் கேட்டு அருளுகின்றாய். நாங்கள் என்ன கேட்குறோம்? உங்கள்கிட்ட அருள் புரியுமாறு அந்த பறையை கேட்கின்றோம். அதை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட்கொள்ள வேண்டும் என்று அருள் புரிந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கூறுவதாக இப்பாடல் சிறப்புடையதாக அமைகிறது. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு அடுத்த பாடல் மார்கழி மாதம் 25ஆம் தேதி 25வது பாடலை பாடி நாம் கண்ணனுடைய முழு அருளையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.